10 மாதமும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாருங்க. எப்படி பாதுகாத்தாருங்க? கண்மணி போல இயேசு பாதுகாத்தாரு. அதே தேவன் இந்த 11ஆம் மாதத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆராதனை வேளையில தேவனை மகிமைப்படுத்த நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம். பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? நான் உன்னோடு இருக்கிறேன் என்று யார் சொல்லக்கூடிய வார்த்தைங்க? ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையா காணப்படுகிறார். இந்த வார்த்தை யாரிடத்துல பேசுகிறார் என்றால் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். யாரோட பேசுறாருங்க? ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தினுடைய தகப்பனாய் தேவன் வேதத்துல வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நமக்கு விசுவாசம் காணப்படணும். நமக்கு என்ன காணப்படணுங்க? என்ன காணப்படணுங்க? என்ன காணப்படணும்? விசுவாசம் காணப்படணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, அநேக காரியங்களை குறித்து, அநேக தேவைகளை குறித்து, அநேக ப்ராப்ளங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு உரைக்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது என்ன சொல்றாருனாக்கா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் இருந்தாதான் எல்லாவற்றையும் செய்ய நம்மனால என்ன முடியுங்க? செய்ய பலன் உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார்னா நம்ம போகிற பயணங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா காண்கிறவராய் இருக்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார், கூட்டிக் கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நமக்குள்ள வேணும் என்றால் நம் ஆண்டவருக்கு நம் உள்ளத்தை முதலாவது என்ன செய்யணும்? உடைக்கணும். அவரை விசுவாசிக்கணும். அவரை நம்ம நம்பணும். ஆலயத்திற்கு தவறாம நம்ம கடந்து போகணும். வேத வார்த்தையை நம்ம வாசிக்கணும். தேவனுக்கு முதலாவது பயந்து இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செவி கொடுத்தாருங்க. யாரோ ஒருத்தர் பேசுறார், நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விட்டு போகல, செவி கொடுத்தார். என்ன பண்ணாருங்க? செவி கொடுத்தார், விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். அப்போ கீழ்ப்படிந்து விசுவாசத்தை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு சொல்றாருங்க, உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. இந்த தேசத்துக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க, நீ எங்க கடந்து போனாலும் சரிங்க, ஆண்டவர் உங்க கூடவே வராருங்க. ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை வழி நடத்துறார். அப்படி நடத்தி அதே தேசத்திற்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு மீண்டும் என்ன பண்றாருங்க? ஆண்டவரே திரும்பி வர பண்ணுகிறாருங்களா. நீ போகும் பொழுது சாகாதபடி, நீ போகும் பொழுது கீழே விழாதபடி, நீ போகும் பொழுது அழாதபடி, நீ போகும்போது எத்தனை பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருந்து அவர் மீண்டும் உங்களை என்ன பண்றாருங்க? சுகபலத்தோடு கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பயங்கள் காணப்பட்டுச்சு, எத்தனை துக்கங்கள் காணப்பட்டுச்சு. கடந்த மாதம் எல்லாம் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தாரே, ஏன் இந்த மாதத்தில் உங்களை காக்க மாட்டாரா? அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் காக்கிற தேவன். அவரே ஜீவனுள்ள தேவன். அவரே நமக்காக மரித்த தேவன். அவரே நமக்காக உயிர் தெழுந்த தேவன். இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாருங்க, உன் தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு ஆபிரகாம் கடந்து போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு விரோதமா ஒரு இடம் எழும்புதுங்க. ஆபிரகாமுக்கு விரோதமா ஒரு இடத்துல எழும்புதுங்க. அந்த இடத்துல அவருடைய மனைவி சாரால ஒரு ராஜா தவறான காரியத்திற்கு கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் ராஜாவுக்கு சொப்பனத்துல காட்டுறாருங்க. என்ன பண்றாருங்க? சொப்பனத்துல காட்டுறாரு, பேசுறாருங்க.
உடனடியாக ராஜா என்ன பண்றாருங்க? பயந்து, நண்பனே, ஐயா, என்ன வார்த்தை கூறினாரோ, ஆபிரகாமே, ஏன் உன்னுடைய மனைவி என்று எனக்கு நீ சொல்லல? ஏன் எனக்கு நீ சகோதரி என்று சொன்னனால தானே நான் உன் சகோதரியை நான் அழைத்தேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் தீமை வரும் பொழுது கூட கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து விடுதலை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு போகிற இடமெல்லாம் வருகிற தீங்குல இருந்து விடுதலை செஞ்சார். தேவைகளும் கர்த்தர் சந்தித்தார். விழும் பொழுதும் கர்த்தர் தாங்கினார். இன்றைக்கு அதே தேவன் உன்னையும் என்னையும் நம்மளையும் பாதுகாக்கிற இயேசு உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் நமக்குள்ள காணப்படும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் மீண்டும் சொல்றார், ஆண்டவர் அந்த இடத்துல திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். நான் உனக்கு ஒரு வார்த்தை வாக்கு கொடுத்தேன் இல்லையா? ஆண்டவர் அதுதாங்க, நான் சொன்ன அளவும் நான் வாக்கு கொடுத்தது பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். என்னதுங்க? சொன்னதை செய்யும் அளவும் என்ன பண்றாருங்களா? உன்னை நான் கைவிடுவதில்லை. நம்மளை தேவனாகிய கர்த்தர் இயேசு கைவிட மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லையா? நான் சொன்னதை செய்ய அளவோட நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்து காத்து கொண்டிருந்தார். 25 வருடமாய் காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஈசாக் என்று மகனை பிறக்க செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை பிறக்க செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்குள்ள காணுகிறவராய் இருக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார், கண்ணீரை துடைத்தார். இன்றைக்கும் பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த தேவன். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரே நீங்க நம்பி வாழும் பொழுது அவர் கொடுத்த வாக்கு ஒருபோதும் மாறாது. அவர் மாறுகிற தேவன் அல்ல. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவும் கைவிட மாட்டேன். நான் நம்பிக்கையா இருக்கிறேன். என் தேவன் எனக்கு அநேக வார்த்தைகளை வாக்கு கொடுத்திருக்கிறார். என் தேவன் அநேக வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் காத்துட்டு இருக்கிறேன். காத்திருந்தது சிலது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், சிலதை தாமதித்திருக்கிறார். அது கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்களும் காத்திருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார்களா? இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமா கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷர் அல்ல, போய் சொல்ல அவர் யாருங்க? மனுஷர் அல்ல, யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுங்க அவரே. அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான்